வந்து பயமா இருக்கு, போஸ்ட் போட்டா வீட்டுல திட்டுவாங்க, என்னோட ஒர்க்கை எனக்கு பேச தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா பிசினஸே பண்ண முடியாது. எங்கேயாவது நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க்குக்கு மட்டும் தான் போக முடியும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இதுதான் உண்மை கூட. இது உங்களுக்கு ஏத்துக்கிறது கஷ்டமா இருந்தாலும் உண்மை இதுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா பிசினஸுமே, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்கூல் எடுத்துக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, காலேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ சேவையா நடக்க வேண்டிய விஷயத்துக்கு இன்னைக்கு விளம்பரம் தேவைப்படும் போது நம்ம பிசினஸ்க்கு விளம்பரம் இல்லாம எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? அது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல உங்ககிட்ட நிறைய பைசா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கெல்லாம் ஆள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் வீடியோ எடுத்து கண்டென்ட் வச்சு இன்ஸ்டாகிராமையும் ஹேண்டில் பண்றதுக்கெல்லாம் நிறைய டீம் இருக்காங்க. அவ்வளவு செலவு பண்ணணும். கார்பரேட் எந்த ஓனரும் வந்து வீடியோ போடுறது இல்லை, டைரக்டா உட்காந்து விளாக் பண்றது. அவங்களும் அதுக்கு டீம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் அவங்களுக்கு டீம் வச்சிருக்காங்க ஒர்க் பண்றதுக்கு. பண்ண முடியாதவங்க அது பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நம்ம தான் பண்ணிடணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம எனக்கு ஆர்டர்ஸ் வரல, எனக்கு பிசினஸ் வரலன்னா தப்பு நம்ம மேல தானே. யார் மேல? சொல்லி கொடுத்தவங்க மேலேயும் இல்ல, உங்களை நம்பி வீட்டுல காசு கொடுத்தவங்க மேலேயும் இல்ல, நீங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட் மேலேயும் இல்ல. தப்பு எங்க இருக்கு? நம்ம மேலதான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கணும். ஓகேவா?